வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியோ ஏஎஸ் அகாடமி. இந்த லெட்டர் ஒரு பெயர் தெரியாத நபரிடமிருந்து எனக்கு சில நாட்களுக்கு முன்னாடி வந்தது. அதுல இருந்த என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இவ்வளவு குளறுபடிகள், முறைகேடுகள் சுமத்தப்படுற இந்த நேரத்துல அவசரமா ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ இந்த கோஆபரேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ரிசல்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க. இது 1:2 அப்படிங்கிற முறையில போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1:2 இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 155க்கு மேல வரைக்கும் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சில கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அது கூடலாம், குறையலாம். பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ வில் பி ஹெல்ட் ஆன் 15/11/2025 CIT கேம்பஸ் தரமணி நடத்துறாங்க. எல்லாருக்கும் ஒரே நாள்ல வச்சு முடிச்சு விடுறாங்க. இது என்ன கேட்கிற கேள்விகள், நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்தா விடையளிக்க போறாங்க. எப்படியெல்லாம் இதில் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா யூஷுவல் மற்றதில் கேட்குற மாதிரி தான். அந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், அதோடைய ஸ்ட்ரக்சர், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேட்பாங்க. அப்புறம் அவங்க கிராஜுவேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் ஹாபிஸ், இன்ட்ரெஸ்ட் பற்றி கேட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் முன்ன போனவங்களுக்கு கேட்டதை நான் சொல்கிறேன். ரஃபா எண்ணும்போது கிட்டத்தட்ட 654 பேர் நினைக்கிறேன். 654 பேருக்கு ஒரே நாள் நிறைய போர்டு வச்சு நடத்த போறாங்களா தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க கேட்கிற கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. இப்பவே பயங்கரமாக இதற்கு காசு விளையாடுவதாக சொல்லப்படுகிறது. காசுங்கிறது துட்டு, மணி. இன்டர்வியூக்கு 15 லட்சம் 20 லட்சம், எஸ்பெஷலி டாப் போஸ்ட், அந்த அர்பன் கோஆபரேட்டிவ் TNSEA அதுக்கெல்லாம். இப்போ இவர் இதுல ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறாரு. அதை பார்க்கலாம். இது எல்லாமே ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சிலதெல்லாம் நான் ஹைட் பண்ணியிருக்கிறேன். கூட்டுறவு வங்கிகளை உதவியாளர் பணியிடங்களுக்கான நியமன தேர்வு SRB 5/10/2025 நடைபெற்றது. இத்தேர்வு நடைபெறும் முன்னரே தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியில் அவர்கள் தன் மகனுக்காக வினாத்தாளை பெற்றுவிட்டார். அது மட்டுமில்லாமல் அவருடன் நெருங்கிய தொடர்பில் உள்ள தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியின் அவர்கள் இந்த வினாத்தாளை பிரிண்ட் அவுட் எடுத்து தமிழகம் முழுவதும் ரூபாய் 8 லட்சத்திற்கு விற்றுவிட்டார். ஏற்கனவே 4.5 கோடி ஊழல் புகாரில் ஈடுபட்டவரை எந்த நடவடிக்கையும் இல்லாமல் குற்ற வழக்கில் இருந்து விடுவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தேர்வு எழுதிய ஏழை மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு SRB ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ தேர்வை ரத்து செய்ய வேண்டும் மற்றும் 2 பேர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன். கூடுதல் தகவல், இத்தேர்வுக்கான வினாத்தாளை தயார் செய்த 5 பேர் கொண்ட இணைப்பதிவாளர் குழு ஜாயிண்ட் ரெஜிஸ்ட்ரார் குரூப் மொத்தம் 1000 வினாக்கள் கொண்ட தொகுப்பை உருவாக்கியது. அதிலிருந்து 200 வினாக்கள் தான் தேர்வில் கேட்கப்பட்டன. ஆனால் இந்த 1000 வினாக்கள் தொகுப்பை சில இணைப்பதிவாளர்கள் பிரிண்ட் எடுத்து கள்ளச்சந்தையில் பல லட்சத்திற்கு விற்றனர். மிகவும் கலவைக்குரிய விஷயம் என்னவென்றால், சில பயிற்சி மையங்களை குறிப்பிட்டிருந்தாங்க. போன்ற சில பயிற்சி நிலையத்தில் கூட்டுறவு துறையில் பணிபுரியும் இணைப்பதிவாளர்கள், துணைப்பதிவாளர்கள் மற்றும் சார்நிலை பதிவாளர்களின் வாரிசுதாரர்கள் பெருமளவில் பயின்றுள்ளனர். இது மிகவும் கேள்விக்குறியானது மற்றும் தகுந்த விசாரணை தேவைப்படும் முக்கிய விஷயமாகும். இதன் விளைவாக தேர்வில் 95% கேள்விகள் கசிந்த வினா தொகுப்பிலிருந்தே கேட்கப்பட்டன. சில தவறான கேள்விகளும் அதேபடி இடம்பெற்றுள்ளன. இதேபோன்று 2 வகைகளில் வினாத்தாளை கசிய விட்டு உள்ளனர் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள். அதனால் பல ஆயிரம் ஏழை உழைப்புடன் படித்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த தேர்வு எழுதி இந்த கஷ்டப்பட்டு படிக்கிற மாணவர்களுக்கு தான் இதனுடைய வருத்தம், இதெல்லாம் தெரியும். இதே மாதிரி தேர்வு எழுதி போய் வேலைக்கு போய் கொள்ளையா கொள்ளையடிக்கிற, எனக்கு கெட்ட வார்த்தை இதெல்லாம் சொல்ல தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும். நந்தகுமார் அவர்கள் ரொம்ப சிறப்பாக தான் செயல்படுவாங்க. இது தெரியல, எதையும் தாண்டி ஏதாவது இருக்கும். ஏற்கனவே TNPSCல பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருந்தாங்க உதயச்சந்திரன் IAS. பட் அவரை விட ஒரு பெரிய மாஃபியா அங்க கைப்பற்றியது. அதனால அவர் வெளியே போயிட்டார். 2வது சம்பந்தமா இப்போ சில பேர் வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. DRB ரிசல்ட்ஸ் உடனே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்பன்னு தெரியல. இன்னைக்கு கூட வரும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாதிரி இதற்கு வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது சில தேர்வுகள் சொன்னாங்க, என்கிட்ட சொல்லுங்க சார் அப்படின்ட்டு. அப்படி சொன்னோன்னு அவங்க கிடைச்ச டீடைல்ஸ் கிடைச்சதுன்னா நான் அதை அப்டேட் பண்றேன். நன்றி. பெரிதொரு காணொலியில் பார்க்கலாம்.